இங்கே ஸ்வீடனில் ஃப்ரெஷ்ஷாக லேம்ப் தாங்க கிடைக்கும். நம்ம ஊரில் செம்பரி ஆடுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் கிடைக்கும். இதே ஃப்ரோசனில் வந்து நம்ம ஊர் மட்டன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நான் வாங்குறதில்ல. இந்த லேம்ப் சாப்பிட்டே பழகிட்டோம். நம்ம ஊர் கறிக்கடையில் போய் கேட்குற மாதிரி 1 கிலோ 1/2 கிலோ கொடுங்கண்ணா அப்படின்லாம் கேட்க முடியாது. ஒரு பீஸ் வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ வெயிட் இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கணும். ரேட் பார்த்தீங்கன்னா 1 கேஜி 155 க்ரோனர்னு போட்டிருக்கு. நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு பாதி மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பாதி ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த வீக்கில் நடுவில் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஃப்ரோசன் கோகனட் தாங்க யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா ஃப்ரெஷ் கோகனட் கிடைக்கிது. அது ரொம்ப எண்ணெய் ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. சில டைம் கெட்டும் போயிருக்கு. அதுக்கு இது பெஸ்ட்டுங்க. 1 மினிட் அவனில் வச்சா ரெடி ஆயிரும். நான் அந்த அன்னைக்கு வந்து தண்ணி குழம்பு வறுவலும் தான் பண்ணியிருந்தேன். இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். மிளகாட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த குழம்பு தாங்க வச்சுருந்தேன். சில பேருக்கு இந்த லேம்ப் ஸ்மெல் பிடிக்கிறதே இல்லை. அந்த கொழுப்பு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சாப்பிட்டு பழகிட்டேன். இந்த குழம்பு வந்து அடுத்த நாள் நல்லா கொதிக்க வச்சு சூடாக சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் அப்படி சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் மாவு அரைக்கலான்ட்டு ஊற வச்சுட்டாங்க. ஏன்னா சமைக்கிற வேலை இருக்காது. அப்புறம் அவர் இந்தியன் ஸ்டோர் போயிருந்தார். ஏன்னா இந்த நாட்டு காய்கறிலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வரும். அதெல்லாம் எடுத்து வைக்கணும். உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.